வணக்கம் நண்பர்களே. இந்த டிபிஆருங்கிற அந்த ரிப்போர்ட்டு கரெக்டாக கொடுக்கணும். அந்த என்ன சொல்கிறது, கோவை மதுரைக்கு மெட்ரோ வரணும். அது ஏற்கனவே பழைய மெத்தடில் கொடுத்தா அவர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நெல்லுக்கெல்லாம் கொடுத்தா இவங்க கரெக்டாக பணம் கொடுக்காம பணத்தை கொடுத்துருக்கு, இவங்க ஊழல் பண்ணிவிட்டு அது நெல்லெல்லாம் முளைக்க விட்டாங்க, அப்போ கொடுத்தபடி செயல்படலை அப்படிங்கிறத அண்ணாமலை இன்றைக்கி குறிப்பிட்றாரு, நேற்று குறிப்பிட்றாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கவர்னர் பெண்டிங் வச்சிட்றாரு அப்படின்னு சொல்லி 2 பேர் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, ஸ்டாலினுக்கு ஆதரவாக வேந்தராக இருக்கிற மாதிரி. எந்த மாநிலத்தையும் இல்லை, இவனுக்கு தான் இந்த மாதிரி. அதாவது என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு வேறு ட்ராக் மாறுறது, அது கயிறு வச்சு அப்படியே 4 வருஷம் போயாச்சு வெட்டியாக தண்டத்துக்கு. சரியா? அப்போ இப்போ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இப்போ தீர்ப்பு என்ன வந்திருக்கு, அதில் அவங்க 14 கேள்வியும் ஜனாதிபதி அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போது அதுக்கெல்லாம் அரசியல் சாசனப்படி கொடுக்க முடியாதுன்னாச்சு. உடனே ஸ்டாலின் என்னங்கிறாரு, இல்லை அது கவர்னருக்கு எதிராக தமிழக திறந்த வழக்கில் தீர்ப்பு இது எந்த தாக்கத்தையும் செலுத்தாது அப்படி இவராக மனசை தேர்த்திக்கிறாரா என்னன்னே தெரில. காலை வரன்றைக்கு காலந்தாளத்தில் சட்ட மொழிகளுக்கு ஒப்புதல் மறுக்கலாம் என்று தமிழக வரையின் குற்றை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை நிராகரித்துள்ளதுன்னா, இதே வந்திருந்தால் என்ன ஆட்டம் போடுவாங்க. இவங்களுக்கு ஏதாவது எல்லாமே சாதமாக வேணும்னு நினச்சா குப்பையெல்லாம் தூக்கி கொண்டு போய் கோர்ட்டில் போடுவாங்க. அவங்க இதுக்கு டைம் இல்லைங்கிறாங்க, அரசியலை கொண்டாது. 361 பின்னால் கவர்னர் ஒளிந்து கொண்டிருக்கார், இந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஓட்டுக்கு வரும்போது யார் ஒளிகிறான்னு பார்க்கலாம் மக்கள்கிட்ட, அது பின்னாடி சொல்கிறேன் அண்ணாமலை சொன்னதை. ஸோ மக்களாட்சி அது இது, இந்த மக்களாட்சி படி நடந்தால் ஊழல் இல்லாமல் நடந்திருக்கணும். அவ்வளோ ஊழல் மக்களுக்கு சொன்னது என்ன நடந்தது, யாரை எழுதி கொடுக்கிற படிக்கிறாரு தெரிகிறாரு. அப்படிப்பட்ட முதல்வர் தேவையாக ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணும். இந்த மாதிரி தனக்குள்ளே முதல்வர்னு சொன்ன எதிர்க்கட்சி தலைவர். சரி, இப்போ பாஜக ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மாநில உரிமைகளை பாதுகாவலராக தன்னை காட்டிக்கொள்ளும் முன்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை முதல்வர் ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அமைப்பு அல்ல, கூட்டாட்சி போன்ற அமைப்பு. இந்த அமைப்பில் கவர்னர் போன்ற அதிமுக்கியமான அரசியல் அமைப்பு பதவிகள் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நிறைவேற்ற தேவைப்படுகின்றன. இப்போ இவர் பதவியே மக்களால் வந்தாலும் கான்ஸ்டியூஷன் படி தானே முதல்வர் இருக்கிறாரு. அப்புறம் முழு நீதிமன்ற அமர்வால் வழங்கப்படும் ஆலோசனைகள் அதிமுக்கியம் வாய்ந்தவை 5 நீதிபதி சொல்லியிருக்காங்க. சட்டம் அறிந்த அனைவருக்கும் தெரியும், சட்டம் தெரிஞ்சதான் தெரியும், சும்மா கைப்பிள்ளைகள்லாம் தெரியாது. கவர்னருக்கான அதிகாரம் குறித்த வழக்கில் முதல்வர் சொல்வது நகைப்புக்குரியது. கவர்னருக்கு எதிரான முதல்வர் கருத்து மாநில அரசின் உரிமைகளை பாதுகாப்பு